ஐபிஎல் மேட்ச் நம்பர் 18 சென்னை சூப்பர் கிங்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ சென்னை வந்து கண்டினியூஸாக தோல்வியை தள்ளிக்கிட்டே வந்தாங்க. ஸோ இந்த மேட்சாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. அது நடந்துருச்சு. சென்னை ஜெயிச்சிருச்சு. இந்த சீசனில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு வின் பண்ணியிருக்கானுங்க. ஸோ என்னென்னா சஞ்சு சாம்சனும் கெய்க்வாடும் ஓப்பனிங் வந்தாங்க. கெய்க்வாட் வந்துட்டு இந்த மேட்சும் சோபிக்கலை. பட் சஞ்சு சாம்சன் வந்து நல்லா ஆடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்ரே சஞ்சு சாம்சன் பார்ட்னர்ஷிப்பு 2 பேரும் செம்மையாக விளாண்டாங்க. சஞ்சு சாம்சன் வந்துட்டு ஒரு பக்கம் அவனோட இன்னிங்ஸை வந்து சூப்பராக விளையாடிட்டு போயிட்டு இருந்தான். ஆயுஷ் மாத்ரேவும் ஒரு டீசெண்டான சைக்கிளில் வந்து ஆடிட்டே போயிட்டு இருந்தான். ஸோ 36 பாலுக்கு 59 அடிச்சிருப்பான் ஆயுஷ் மாத்ரே. அதுக்கப்புறம் ரிட்டையர் கட் ஆகி போயிடுவான். கடைசியாக வந்துட்டு நம்ம ஆரிச்சாமி வந்து ஒரு சின்ன கேமியோ. ஸோ மொத்தமாக சென்னை பார்த்தீங்கன்னு சொன்னால் 212 ரன்னுக்கு வெறும் 2 விக்கெட் தான் போயிருக்கும். சேட்டன் வந்துட்டு இன்றைக்கி செஞ்சுரி போட்டான். 115 ரன்னு 56 பாலுக்கு 15 4 அடிச்சிருந்தான். 4 6 அடிச்சிருந்தான். சரியான இன்னிங்ஸு. ஸோ அடுத்து வந்து 213 அடித்தா வின் பண்ணிடலாங்கிறதோட டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து உள்ளே போடுவாங்க. ஸோ இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிஷங்கா மட்டும்தான் சொல்கிற மாதிரி விளையாடிருந்தான் ஓப்பனிங்கில். கேஎல் ராகுல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விக்கெட் ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டே இருந்துச்சு. ரிஸ்வி அவுட்டு, அதுக்கப்புறம் மில்லர் வந்தான், மில்லர் அவுட்டு, ஆஸ்தோஷ் வந்தான், அவனும் வந்து அவுட்டு. ஸோ இந்த மாதிரி தான் போய்ட்டு இருந்துச்சு. கடைசியாக ஸ்டப்ஸு மட்டும் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி விளையாடிட்டு வந்துட்டு இருந்தான். ஒரு 60 அடித்தான். அப்புறம் வந்து ஜிம்மி ஓட்டனோட பாலில் வந்து அவனும் அவுட் ஆகிட்டான். ஸோ சென்னை எப்படி ஜெயிச்சிச்சுன்னா இன்றைக்கி வந்து சஞ்சு சாம்சன் ஆயுஷ் மாத்ரேயோட பார்ட்னர்ஷிப் நல்ல பார்ட்னர்ஷிப். அடுத்து பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஓட்டன் வந்து 4 ஓவர் போட்டு 18 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருந்தான். ஸோ முக்கியமான விக்கெட் எல்லாமே ஜிம்மி ஓட்டன் வந்து எடுத்திருந்தான். செம பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி ஜிம்மி ஓட்டன். ஸோ எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரில. ஸ்டப்ஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் 19வது ஓவர் முடிகிறப்ப சென்னை ஸ்டேடியமில் வந்துட்டு இதுதானா சாங் வந்து போடுவாங்க. அந்த சாமி படத்தில் வந்து இதுதானா எதிர்பார்த்த அண்ணாலும் இதுதானாங்கிற மாதிரி வரும். ஸோ அந்த சாங் வந்து போட்டிருப்பாங்க. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. எஸ், அந்த நாள் இதுதான். சென்னை ஜெயிச்சிருச்சு. தேங்க்யூ.